வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அருளிச் செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியெண் 6 மானம் உடையார் செயல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டால் பணிவரோ, கற்றூன் பிளந்து இருவது அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். இதில் இந்த உற்ற இடம் என்பதற்கு தங்களுடைய தன்மானத்திற்கு ஆபத்து உற்ற இடம் என்று பொருள். என தலைப்பிலே சொல்லிட்டாங்க, மானம் உடையவர்கள் செயல் எப்படி இருக்கும் என்று விளக்கப் போகிறேன் என்று. அப்போ மானம் உடையவர் செயல் எப்படி இருக்கும்? அவர்களது மானத்துக்கு ஒரு ஆபத்து, ஒரு இழுக்கு நேர்ந்த இடத்தில் அவர்கள் என்ன செய்வாங்களாம்? தங்கள் மானத்தை நிலைநிறுத்துவதற்காக உயிரையும் கொடுக்க துணிவார்கள். அப்படிப்பட்ட மானாபிமானிகள் பகைவரைகளை கண்டால் அவர்களுக்கு அஞ்சி இந்த உயிர் வாழ வேண்டும் என்று மானத்தை இழக்க துணிவார்களோ, ஒரு நாளும் தங்கள் தன்மானத்தை விட்டு கொடுத்து பகைவரை பணிய மாட்டார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கல் தூண், அந்த கல் தூண் மேலே நீங்கள் அதிக சுமை வைத்தால் அந்த தூண் என்னவாகும்? தான் தாங்குவதற்கு மேல் அதிகமான சுமை தன் மீது ஏற்றப்படும் பொழுது ஒரு கல் தூண் அப்படியே பிளந்து ஒடிந்து போகுமே அல்லாது அதை நெகிழ்ந்து கொடுத்து வளைந்து கொடுத்து எங்காவது நிற்குமா? ஒருபோதும் கல்லினால் செய்யப்பட்ட தூண் வளைந்து கொடுத்து நிற்கவே நிற்காது. பாரத்தை தாங்க முடியலன்னா உடைந்து ஒடிந்து விழுந்து விடும். அதுபோல்தான் மானத்தை பெரிதென்று கருதும் மக்கள் ஒரு நாளும் தங்கள் மானத்திற்கு ஒரு இழுக்கு நேரும் பொழுது உயிர் வாழணும் என்ற அக்கறையில் வளைந்து கொடுத்து மானத்தை இழந்தாவது உயிரை காப்பாற்றி கொள்ள துணிய மாட்டார்கள். உயிர் போனாலும் போகட்டும் என்று தன் மானமே பெரிது என்று வாழ்வார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.